இப்போ ரீசெண்டாக ஒரு 3 months முன்னாடி ஹாக்கி ஜூனியர்ஸ் வேர்ல்ட் கப் நடத்தணும். கிட்டத்தட்ட 22 கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாங்க. அப்போ அவங்க சென்னையில் மட்டும் நடத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இங்கேருந்து போயிட்டு லாஜிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. நான் சொன்னேன், இல்லை சென்னையில் நடத்தக்கூடாது, சென்னையில் மட்டுமே ஒரு வளர்ச்சிங்கிறது பரவலாக இருக்கணும், த்ரூ த ஸ்டேட் இருக்கணும். ஸோ சென்னையில் மட்டும் நடத்தக்கூடாது. ஏன் சென்னையில் மட்டும்தான் ஸ்டேடியம் இருக்கா? ஆமாம், சென்னையில் மட்டும்தான் ஸ்டேடியம் இருக்குது. சரி, அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் இல்லை 2 இடமாவது நடத்தணும். அவங்க வந்து கோயம்புத்தூரில் நடத்தலாம் அப்படின்னாங்க. அங்கே நிறைய தங்குற வசதி இதெல்லாம் இல்லை, வேணாம் சவுத்தில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மதுரையில் அதுக்குன்னு சிஎம் கிட்ட சொல்லி ஒரு அப்ரூவல் வாங்கி ஒரு ஃபண்டு ஒதுக்கி ஒரு 5 மாதங்களில் ஒரு புது ஸ்டேடியமே கட்டிட்டோம். இப்போ மதுரையில் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஹாக்கி ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இப்போ மதுரை அண்ட் சென்னையில் நடத்தணும். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மூலமாகவும் டேலண்ட்ஸும் கண்டுபிடிக்கிறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணுறோம். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து போன கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். அப்போ சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். லாஸ்ட் 10 yearsல பழைய ஆட்சியாளர்கள் அவங்க இருக்கும்போது 10 yearsல ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க ஒதுக்கின தொகை வெறும் 300 crores. இப்போ இந்த லாஸ்ட் 5 yearsல நம்ம கவர்மெண்ட் வந்து ஒதுக்கின தொகை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டும் ஒதுக்கின தொகை அரௌண்ட் 680 crores. 5 yearsல 300. அது இப்போ நம்ம அது நான் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவல், அதுக்கான அட்டென்ஷன் எல்லாமே அதிகமாகும். இருந்தாலும் நாங்கள் வந்து அது த்ரூ அவுட் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து அது செலவு பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் டெவலப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டமையும் நாங்கள் டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்.